சுண்டக்காய் வத்தல் குழம்பு. சுண்டக்காய் ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. 10 பல் வெள்ளைப்பூடு, 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. சுண்டக்காய் நான் அந்த வறுத்து சாப்பிடுவோம்ல சுண்டை வத்தல், அதுதான் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் அது மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை குழம்புக்குள்ளதும் எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு குழம்பு வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். ரொம்ப கசப்பு இருக்காது. அதுக்காக கொஞ்சம் ஆயில் ஊற்றி கொஞ்சம் இலை வறுப்பாக வறுத்துக்குங்க. தீயை எப்போவுமே சிம்மில் வச்சுக்குங்க. சிம்மில் வச்சினாத்தே நல்லாயிருக்கும், கரிஞ்சிடக்கூடாது. நல்லா இலை வறுப்பாகவும் வறுத்துருக்கணும், நல்லா மொறுன்னு இருக்கணும். இந்த அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து வச்சுக்குங்க. அடுத்து வேறு பாத்திரத்தை எடுத்து வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு ஆயில் காஞ்சதும் அதில் வெந்தயம், கொஞ்சமாக வெந்தயமும் ஒரு பிஞ்ச் அளவு சோம்பு போடுங்க. சோம்பு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் வாசமாக இருக்கும். அந்த தாளிப்பில் அது பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சோண்டு அந்த வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்குங்க. சால்ட்டு போட்டு வதக்கணுன்னா எல்லாமே ஒரே மாதிரி நல்லா வேகும், நல்லா வதங்கும். கலர் மாறுற அளவுக்கு நல்லா சீக்கிரமும் வேகும். அதுக்குத்தான் உப்பு போடுறோம். அதுக்கடுத்து ஒரு தக்காளி பழத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சு அதை போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சிம்லே வச்சுக்கோங்க. எப்போவுமே அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சிங்கனாலே நல்லா குக் ஆகும். தக்காளி நல்லா கரையணும். ஏன்னா இப்போ உள்ள தக்காளி கரையவே மாட்டேங்குது. அதனால் நல்லா உப்பு போட்டு சிம்லே வச்சு நல்லா கரைய விடுங்க. கரைஞ்சாதே அது டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த அளவுக்கு வதங்கினது பிறகு அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போடுங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு அந்த மிளகாத்தூளை நல்லா வதக்கிக்கிறங்க. வதக்கிட்டு ஒரு 300 ml தண்ணியில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை எடுத்து அதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு குழம்பு மல்லித்தூள், குழம்புக்குன்னு தனியாக அரைச்சி வச்சுருப்போம்ல மல்லித்தூள், அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு, நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் பத்தாததுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு போடுங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கு பிறகு ஒரு துண்டு வெல்லம் போடுங்க. வெல்லம் போட்டீங்கன்னா வத்த குழம்பு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் போட்டு மறுபடியும் நல்லா கொதித்த பிறகு அந்த வறுத்து வச்சுருக்க சுண்டை வத்தலை அதில் கொட்டிட்டு இன்னும் நல்லா வற்ற விடுங்க. நல்லா கொதித்து வற்றினதுக்கு பிறகு இறக்கி சாப்பிட்டு சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த அளவுக்கு வந்தால் போதும். பாய்.